Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So Fight Club members, thank you for your trust. And இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் செகண்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு இங்கே 14 டாபிக் இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி சம்மந்தப்பட்ட நியூஸ். ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் அதில் கிட்டத்தட்ட 26 ஆர்ஆர்பியை அமல்கமேட் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா வியாஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா, ஆர்ஆர்பி நிறையா இருக்கிறது கரெக்டாக கிடையாது, கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் இப்போ இந்த ஆர்ஆர்பிஎஸ் எல்லாம் அமல்கமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்ஆர்பிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நரசிம்மன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேரில் 1975 வந்தது தான் உங்களுக்கு ஆர்ஆர்பி. ஓகேங்களா, இந்த ஆர்ஆர்பிக்கு தனி ஆக்ட், ஆர்ஆர்பி ஆக்ட் ஆஃப் 1976 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரதாமா கிராமீன் பேங்க் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்த ஆர்ஆர்பி. இந்த ஆர்ஆர்பியோட பவர் ஷேரிங், அதாவது ஷேர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50:35:15. இதில் 50 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட், 35 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சரிங் பேங்க், அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15. இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% ஆஃப் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் வச்சுருக்கணும். அண்ட் ஆர்ஆர்பிஸ் அதை ரெகுலேட் பண்ணுறது ஆர்பிஐ. ஓகேங்களா, ரெகுலேஷன் ஆர்பிஐ, ஆனால் சூப்பர்வைஷன் இமிடியேட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நபார்ட். ஓகேங்களா, நபார்ட் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்ஆர்பி இருக்கும். ஓகேங்களா, ஒரு மேஜர் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படிங்கிறவங்க அதை பார்த்துப்பாங்க, பாக்கி இருக்கிறதெல்லாம் அது கீழே இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நியூஸ், ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ஸ்டான்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நியூஸில் வந்துருந்துச்சு. ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து 3 பேர், கவர்னர், டெப்யூட்டி கவர்னர் 2 பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் 3 பேர். இவங்க தான் ஆர்பிஐயோட ரேட், அப்படி ரெப்போ ரேட் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத எக்கனாமியில் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆர்பிஐயோட ஸ்டான்ஸ் அப்படிங்கிறத இப்போது அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னு எடுத்திருக்காங்க. நியூட்ரல்லேருந்து அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்றத போயிருக்காங்க. அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வட்டி விகிதத்தை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். ஓகேங்களா, பணப்புழக்கம் அதிகமாகும். சரியா, நியூட்ரல்லேருந்து இப்போ அக்காமடேட்டிவ்னா இது வட்டி குறைக்க வாய்ப்பு இருக்குது, ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்னும் சில அந்த மீட்டிங்கில் முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று கோ லெண்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட லோன்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இப்போ எல்லா வகையான லோன்ஸ், ப்ரையாரிட்டி செக்டர் எல்லாத்துக்கும் கோ லெண்டிங்கான ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரலாம் அப்படின்றத பேசியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் லிமிட் என்பிசிஐ வைக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் ஒரு முடிவாக எடுத்திருக்காங்க. ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் ஒரு அப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கொடுப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், விரிவுபடுத்தலாம், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ தட் ஃபினான்ஷியல் இனோவேஷன் ஓகேவா இதெல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயில் 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஹாக்கி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்க. தட் இஸ் ஹாக்கி ஸ்டாண்ட்ஸ். டோவி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா குறைந்தபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். திரும்ப இன்ஃப்ளேஷன்லாம் சரியாயிடுச்சு, இப்போ நம்ம அதிகமாக இது பண்ணோம், டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டவ்வி ஸ்டாண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்காமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கீழே தான் போகும், இல்லை அப்படியே இருக்கும், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா என்ன வேணால் இருக்கலாம், கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம் அப்படிங்கிறது. இந்த 4 ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா முத்ரா லோன் அப்படிங்கிறது 10 வருஷம் ஆச்சு, அந்த ஆனிவர்சரியை கொண்டாடுற மாதிரி பிஐபியில் போட்டிருந்தாங்க. ஸோ முத்ரா லோன் அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கலாம். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது தான் முத்ராவோட ஃபுல் ஃபார்ம். இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம். அண்ட் இது பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள், கொலாட்டல் ஃப்ரீ, அதாவது எந்த விதமான அடமானம் பத்திரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், அடமானம் இல்லாமல் உங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் கொடுப்பாங்க. இதுதான் முத்ரா லோன். இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிங்க, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சரிங்களா, நிறைய பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படின்னு நினச்சிப்பீங்க, பட் இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இதில் 20 லட்சம் வரை லோன் கொடுக்கலாம். மொத்தம் 4 டைப் ஆஃப் லோன். ஓகே, சிஷு டில் 50,000, கிஷோர் 50,000லேருந்து 5 lakh, தருண் 5 lakh to 10 lakh, அண்ட் தருண் ப்ளஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அப் டு 20 lakh. ஓகேங்களா, போஸ்ட் ரீபேமெண்ட் தருண் கேட்டகரியில் நீங்கள் கரெக்டாக லோனை திருப்பி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஒரு லோன் கொடுப்பாங்க. ஓகே, இது கொலாட்ரல் ஃப்ரீ அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரைட்டா, ஸோ அதான் இந்த இடத்துல நியூஸ்.
விமென் அண்ட் மென் இன் இந்தியா 2024 அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜெண்டர் டேட்டாவோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். டேர்ன் அவுட்டு, ஆண்டர்ப்ரினர்ஷிப், எஜுகேஷன், பேங்கிங், இப்படி 4 முக்கியமான ஆஸ்பெக்டில் ஜெண்டர் பேரிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா FAOவோட 2 டிஃப்ரெண்ட் இனிஷியேட்டிவ். ஃபஸ்ட்டு 4 பெட்டர் கோர்சஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது அக்டோபர் 2024 வேர்ல்டு ஃபுட் ஃபோரம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோரம் தான் வேர்ல்டு ஃபுட் ஃபோரம், பட் லான்ச் பண்ணது FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, இதில் 4 பெட்டர் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரொடக்ஷன், பெட்டர் நியூட்ரிஷன், பெட்டர் என்வாயன்மெண்ட், பெட்டர் லைஃப். இதெல்லாம் ஒன்லைனர் மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, தென் கமிட்டி டு க்ரோ அப்படிங்கிற இனிஷியேட்டிவும் உங்களுக்கு FAOவோட தான். UNGA, யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி பிளாட்ஃபார்மில் 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய விமன் ஜெண்டர் கேப் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறதா பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது. பங்குச்சந்தை அப்படிங்கிறது, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேர் மார்க்கெட் வருவதற்கு காரணம் ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் பாலிசிஸ், டேரிஃப் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அதனால் அப்போது இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த காசை வெளியே எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேர் அப்படிங்கிறதோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் வாங்கினாங்கன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியாகும், நிறைய பேர் விற்றாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும். பேசிக் சென்ஸ். அப்போ நிறைய பேர் அந்த ஷேர்லேருந்து காசை வெளியே எடுக்கிறாங்க, இல்லை அந்த ஷேரை விற்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட் அடி வாங்கிடுது. இதை நம்ம FPI அவுட்ஃப்ளோஸ்னு சொல்லுவோம். ரைட்டா, மெயினாக வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, தென் FPI இருப்பாங்க. FPI தான் மெயினாக இருப்பாங்க, ஏன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் அந்த ஷேர் இருக்கும். அவங்களாம் அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு எடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸஸ் கீழே விழுந்துடும். இது எக்கனாமி எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, இந்த ஷேர் தான் அந்த கம்பெனியோட முதலீடாகவும் சில இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்த ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கம்பெனியோட க்ரோத் அதெல்லாம் இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர்ஸ்லாம் அடி வாங்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கில் என்ன ஆகிடும், ரெசெஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், வேலை இழப்பு அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா 20% மேலே ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் போச்சுன்னா அதை வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2 மாத காலத்தில் 20% கீழே போச்சுன்னா பேர் மார்க்கெட். தென் இந்தியா ஸ்கில்ஸ் ஆக்சலரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அதோடு சேர்ந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஃப்யூச்சருக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஒர்க் ஃபோர்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இது ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஸ்கில் ஆக்சலரேட்டர் பை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. Ministry of Statistics and Program Implementation along with World Economic Forum. ஓகே, நிவேஷக் தீதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கான இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, பெண்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா, அதில் ஒரு லிட்ரஸி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸ்பெசிஃபிக்காக ரூரல் பாப்புலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும், தென் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, பெரிய ஒரு எடிட்டோரியல் வந்துருந்துச்சு ஏஜ் டெக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. அந்த எடிட்டோரியலில் பெருசாக சிக்னிஃபிகண்ட் இல்லை, பட் உங்களுக்கு ஏஜிங் பாப்புலேஷன் அதெல்லாம் சம்மந்தப்பட்டு நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வயது முதிர்த்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கான டூல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணி கொடுக்குற எக்கனாமிக்கு பேர் சில்வர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் எக்கனாமி ப்ளஸ் விமன் கேர் அப்படின்னு எடுத்துக்கும் போது தட் இஸ் வாட் யூ கால் அஸ் பர்பிள் எக்கனாமி. கேர் எக்கனாமி அப்படின்னா அதை பர்பிள் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஏஜிங் பாப்புலேஷன் ஆகி யங் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து சாண்ட்விச் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது யாருன்னா இப்போ வயசானவங்களும் அதிகமாக இருக்காங்க, டிபெண்ட் குழந்தைகளோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அந்த பேர்டனை பேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன், அவங்க தான் சாண்ட்விச் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரியாரிட்டி கேர் அப்படிங்கிறது வயதானவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேர். லாஞ்சேவிட்டி டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன, வயசு ஆக ஆக அவங்களுக்கு தேவையான ஒரு இன்கம் ஆர் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் கால்ட் அஸ் லாஞ்சேவிட்டி டிமாண்ட்.
வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஷேர் மார்க்கெட் அங்கே இங்கே எக்ஸ்ட்ரீமாக போகிறது, ஓகேங்களா? எவ்வளோ ஹை எவ்வளோ லோ, எவ்வளோ தூரம் வேரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நிஃப்டி இவ்வளோ புள்ளிகள் இருக்குது, அதுலேருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாமே வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதில் பீட்டான்னு சொல்லுவாங்க. பீட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போ நோட்டே ஆல்ஃபா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஏரியாவையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீட்டா அப்படின்னா அதுக்கு மீனிங் இதுதான். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது கிடையாது. இந்த ஷேர் நம்ப முடியாது, எப்போ வேணால் ஜாஸ்தியாகும், எப்போ வேணால் கீழே போகும், புரியுதுங்களா? பீட்டா அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி. பீட்டா ஸ்கோர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இதை லான்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று உங்களுக்கு கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், இது 3 வாரத்துக்கு கணக்கு, ஓகேங்களா? அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் பார்ப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அர்பன் ஏரியாஸ் ஒன்லி, சரியா? ரூரல் கிடையாது. ஓகே, என்கொயரிக்கு 7 நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வேலை பார்த்துருக்கீங்களா, வேலைக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதில் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலாக உங்களுக்கு ரூரலுக்கும் கொடுப்பாங்க, அர்பனுக்கும் கொடுப்பாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரூரலுக்கும் இருக்குது, ஓகேங்களா? பட் அந்த வீக்லி அந்த 7 days 3 months அப்படிங்கிறது வந்து அர்பன் ஏரியாஸ்க்கு மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அன்சேஞ்சாக இருக்குது, லைட்டாக சேஞ்ச் இருக்குது, ஓகேங்களா? அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா இந்த டேட்டா எப்பயுமே மாறிட்டு இருக்கும். நமக்கு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், WPR ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு மொத்த பாப்புலேஷன், ஓகேங்களா? பாப்புலேஷனில் எத்தனை பேர் வேலைக்கு போக இல்லை வேலைக்கு போக ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், டோட்டல் பாப்புலேஷன், அதில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, ஓகே? இதில் மொத்த பாப்புலேஷனில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க, எம்ப்ளாய்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. சாரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபர் ஃபோர்ஸில் எத்தனை பேர் வேலைக்கு இல்லாமல் இருக்காங்க, அதாவது வேலைக்கு ரெடியாக இருக்காங்க, வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, லேபர் ஃபோர்ஸில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, ஓகேங்களா? மொத்த லேபர் ஃபோர்ஸில் இவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். மொத்த பாப்புலேஷனில் சொல்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கிடையாது, ஓகேவா? அடுத்து ஜேவான்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா நமக்கு இனிஷியலி பிலீஃப் என்னவாக இருக்கும், சரி இந்த டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஃபியூவல் எஃபிஷியண்ட்டான காரை கொண்டு வந்துட்டோம், அப்போ ஃபியூவல் எஃபிஷியன்சி, ஃபியூவல் யூஸ் கம்மியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் புது டெக்னாலஜியை கொண்டு வந்துடுவாங்க. அந்த புது டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க, ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கொண்டு வந்தது இந்த ஃபியூவல் யூஸை கம்மி பண்ணுறதுக்கு, ஆனால் எல்லோரும் வாங்குறதுனால ஜாஸ்தி ஆகிடும், ரைட்டா? அதே மாதிரி ஏஐக்கு சொல்லியிருப்பாங்க. ஏஐக்கு எப்படி இதை ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிமாண்ட், ஒரு ரிசோர்ஸுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்தோம், ஏஐ கொண்டு வரோம் அப்படின்னா திரும்ப இந்த ஏஐ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கே உங்களுக்கு தனியாக ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிச்சிடும், சரியா? அதுதான் ஜேவான்ஸ் பேரடாக்ஸ். ஸோ சில்க் அப்படிங்கிறது, பட்டு தொழில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2nd largest சில்க் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க அண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 4 கேட்டகரி ஆஃப் சில்க் இருக்குது. மல்பெரி, டசார், எரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முகா அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி அப்படிங்கிறது 90% ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த இடத்துல பார்க்க முடியும். டசர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் கோசா, இது வந்து பார்த்திங்கன்னா வைல்டு சில்க் வார்ம் அர்ஜுனா நாசான் ட்ரீஸில் பார்க்க முடியும். இது வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த ரீஜனில் பார்க்கலாம். எரி அப்படிங்கிறதுக்கு வந்து அஹிம்சா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வைலண்ட், ஏன்னா இந்த வார்ம்ஸை கீல் பண்ண மாட்டாங்க அந்த இதில், அதனால் எரி சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், அஸ்ஸாம், மேகாலயா அங்கே பார்க்க முடியும். முகா அஸ்ஸாமில் மட்டும்தான் இருக்கும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கேட்டுங்க. முகா சில்க் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டு அஸ்ஸாம், ஓகே? கோல்டன் எல்லோ, ஷைனி, ஹைலி டியூரபிள் சில்க் அப்படிங்கிறது. தென் நேஷ்னல் சில்க் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 75 years ஆச்சுன்னு அதுக்கு காயின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்கும், ஓகே? இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், சரிங்களா? எமன்ரேகா ஸ்கீம், அதோட வேஜஸ் அப்படிங்கிறத பற்றி நியூஸ் வந்துருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், எமன்ரேகா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றத சொல்லுவாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த ஸ்கீமில் வேஜஸ் அப்படின்னு வரும்போது அதில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ வேஜஸை பொறுத்தவரை உங்களுக்கு செக்ஷன் 6 ஆஃப் எமன்ரேகா ஆக்ட் 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒன்று, வேஜை நோட்டிஃபை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது 60 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடாது,
ஓகேவா? மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்னவாக இருந்தாலும் சரி 60 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கொடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு, அந்த தினக்கூலி அப்படிங்கிறது. ரைட்டா? தென் அந்த சென்டர் வேஜ் ரேட்டை சொல்கிற வர ஸ்டேட்டோட மினிமம் அக்ரிகல்ச்சரல் வேஜ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? 2011-12 எம்என்ரேகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க 2009 பேஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்கும், அவுடேட்டடாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்என்ரேகா வேஜஸ் ரொம்ப குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்காக நிறைய கமிட்டியும் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர தேவ் கமிட்டி, ஓகேங்களா? அதை சிபிஐ ரூரலோட மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்டேட்டோட மினிமம் வேஜ் இண்டெக்ஸை விட கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் நாகேஷ் சிங் கமிட்டி 2017 போட்டிருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து ஷிஃப்டெல்லாம் பண்ண வேணாம், ஏஎல்லே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அனுப் சட்பாத்தி கமிட்டி, அவங்க வந்து நமக்கு நேஷனல் லெவலில் ஒரு ஃப்ளோர் வேஜ் அப்படின்றது இருக்குது. அது வந்து 375 ரூபா பர் டே அப்படின்றது. இது எல்லா செக்டாருக்கும் வைக்கணும், எம்என்ரேகாவுக்கும் இதே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் எம்என்ரேகாவோட வேஜ் ரிவிஷன் இதெல்லாம் இன்னும் பண்ண கிடையாது. ஸோ அதோட டிமாண்ட் போய்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குது. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து கம்பைலேஷனோட பார்க்கலாம். ப்ராபப்ளி பாலிட்டி, என்வாயன்மெண்ட் இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்குது. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காகவே கொஞ்சம் அதிக நியூஸ் இருந்தனால தான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கு. ஹோப் யூ லைக் இட். வீடியோ நல்லாயிருக்கு, இந்த சர்வீஸ் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.